சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க உங்க பேரு? பேர் அழகேஸ்வரன் மேடம். மாமியார் பொண்ணை வாழ விட மாட்டேங்க. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் இப்போ 4.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். சரி, குழந்தைங்க இருக்கா? குழந்தை ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு மேடம். சரி. இந்த பொண்ணு எப்படின்னா, இந்த ஆரம்பத்துலேருந்து நான் கல்யாணம் பண்ணுவோம் அவங்க இன்னொரு பையனுக்கு கொடுக்கா போயிடுச்சு மேடம். லவ் பண்ணி இருக்கும்போது நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். அதாவது அந்த பொண்ணை இன்னொரு பையனுக்கு கொடுக்குற மாதிரி பேச்சு போட்டிருக்கு. நான் லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு எப்படியே என்கிட்ட பிரித்து இன்னொரு பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எங்கள் ஊரில் ஒரு 6 மாதம் இருந்தேன் மேடம். ஊரில் சம்பளம் கட்டுப்படி ஆகலை, அதனால் 6 மாதம் இருந்துட்டு அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் மேடம். அது இவங்க அம்மா ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு, எங்கள் பிள்ளை என்ன பண்ணுங்க கேட்டிருக்கு. உங்கள் பிள்ளை இங்கே வந்துருச்சுங்க, மெட்ராஸுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அம்மா தெரிஞ்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்துச்சு மேடம். வந்து இங்கே எங்கள் அக்கா வீடு இங்கே இருக்கு மேடம். கூட பிறந்த அக்கா எங்கள் திருசூலத்தில் இருக்காங்க. அங்கே வந்து எங்கள் அக்கா கூட சண்டை போட்டு எங்கள் 2 பேர்த்தையும் அங்கே கூட்டு கோயிலம்பாக்கம், அவங்க வீடு கோயிலம்பாக்கம் மேடம். அங்கே கூட்டு போய் வச்சுருந்தது மேடம். இந்த பொண்ணு ஏதாவது அவங்க கூட எதுவும் வீட்டு வேலை எதுவும் செய்யாத, எப்படியும் வீட்டு வேலை செய்யலாம், அவன் கூட சண்டை போடுவான். சண்டை போட்டால் இவனை எப்படியா கழட்டி விட்டுறலாம், நம்ம கழட்டி விட்டு நான் இவனை எப்படியா நான் அந்த பையனுக்கு இதுவும் பண்ணி. மனைவி உங்கள்ட்ட பாசமா இருப்பாங்களா? நான் ஊரில் இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரு 2 மாதம் இருந்தேன், அப்போவும் நல்லா பாசமான இருந்துச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு தான் மேடம் வீட்டில் எந்த வேலையும் செய்ய கிடையாது. அவங்க வீட்டில் எத்தனை பசங்க? மொத்தம் 3 பசங்க, இந்த ஒரு பொண்ணு மேடம். சின்னதா பொண்ணு? என்ன பண்ணியிருக்கா? படிச்சிருக்காளா? 10 படிச்சிருந்தது மேடம். 10வது படிக்கும்போது கூட்டிகிட்டு போயிட்டீங்க? ஆமாம் மேடம். இவங்க அம்மா யாரையுமே ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணா மேடம். அந்த அண்ணன் அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளிநாடு கிளம்பி போனால் அங்கே போய் இறந்துட்டாரு. எப்படி இருந்தாரு? வீட்டு பிரச்சனை தான். அந்த மனைவி அது அவங்க அம்மா வீட்டோட போயிடுச்சு மேடம். அவங்களுக்கு ஒரு குழந்தை மேடம். அவங்க வீட்லேயும் சண்டை மேடம். 2வது நான் கல்யாணம் முடித்தேன் மேடம். இங்கே வரோம் என்னையும் வாழ விட மாட்டேங்க மேடம். 3வது அவங்க இன்னொரு அண்ணன் நடுவில் அண்ணன் கல்யாணம் முடித்தேன் மேடம். அந்த பொண்ணு வந்து 3 மாதம் தான் அவங்க வீட்டில் இருந்தது. கல்யாணம் முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது, வந்து 3 மாதம் தான் இருந்தது. அதுக்கு போன பொண்ணு இன்னும் வரல மேடம். 1.5 வருஷம் ஆச்சு. அதை போய் எவ்வளோ பொய்யெல்லாம். நீங்கள் எந்த தப்பும் பண்ணல? நான் தப்புன்னா தண்ணி சாப்பிடுவேன் மேடம். அது பத்தாதா? அது இல்லை மேடம். அப்படின்னா நான் உங்களுக்கு வீட்டில் எந்த சண்டையெல்லாம் போடவே மாட்டேன் மேடம். நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு வந்து இருந்துருவேன், படுத்துவேன் மேடம். வீட்டில் எந்த உனக்கு சாப்பிடாம இருக்க முடியாதா? அது இல்லை மேடம், டியூட்டி போகிறேன். டியூட்டிக்கு போனால் தண்ணி அடிக்கணுமா? இல்லை மேடம். அப்புறம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? எவ்வளோ செலவு? ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஆயிடுச்சு நான் சம்பாதிப்பேன். எவ்வளோ தண்ணி அடிப்பீங்க? அவ்வளோலாம் அடிக்க மாட்டேன் மேடம். எனக்கு மட்டும் சாப்பிட்டேன்னா ஃப்ரெண்டுங்க வந்தால் அந்த இதெல்லாம் மேடம். எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு இது பண்ணுவாங்க. வீட்டில் 1000 ரூபா கொடுத்துருவோம் மேடம். 500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு தண்ணி சாப்பிட்டா எப்படி கட்டுப்படி ஆகும்? அப்படிலாம் ஒரு நாளைக்கு தான் மேடம். அந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மேடம். சரி மேடம், ஒரு குழந்தை ஒன்று ஆகி போச்சு மேடம். அந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க மேடம். சரி, பேசி பார்ப்போம். இப்படியே கொஞ்சம் சத்தம் போட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுதோ அதை கேட்டு. உங்களை பற்றி என்ன சொல்கிறா பார்ப்போம். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு மேடம்.
லாஸ்ட்டாக என்ன பண்ணா கொஞ்சம் கஷ்டம். வண்டி வாங்கினா கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு மேடம். ஆ? வண்டி வாங்கினேன், கார் வாங்கினா கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு மேடம். எப்படி லாஸ் ஆகும்? அதான் மேடம், இந்த வண்டி வாங்கும்போதே கொஞ்சம் தெரியாதனமா வாங்கிட்டேன். கொஞ்சம் டீப் பெண்டிங் இருந்தது. நான் அவ்வளோ எனக்கு தெரியல வண்டி வாங்கும்போது. தெரியாதனமா வாங்கிட்டேன். ஒரு 4 டீப் பெண்டிங் வச்சு கொடுத்துட்டாங்க. வாங்கினோன்னா தான் தெரியுது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. அதை வாங்கி இந்த கடன் வாங்கி இந்த கடன் கொடுக்குறது அப்படின்னு கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு மேடம். லாஸ்ட்டாக அன்றைக்கி சண்டே அன்னைக்கு காதில் ஒரு கம்மல் போட்டுங்க. குடுமா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரத்தில் வாங்கி நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டேன் மேடம். அது தரல மேடம். எனக்கு சரியான எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். சொல்கிற பேச்சு எதுவும் கேட்க மாட்டேன். ஒரு ஆத்திரவாசி எதுவும் பண்ண மாட்டேன்ற. உங்க அக்காவா? யாரு பெரியவங்க இதுல? நான் தான் பெரியவங்க. எல்லாருமே இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? இது இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்துச்சு. இது நாங்க 2 ஊர்ல இருக்கோம். ஒரு கண்டிஷன் சொல்றேன், அதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? அந்த பொண்ணை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. உங்க தம்பியை பத்தி மட்டும் பேசுங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டிகிட்ட வந்து சம்பாரிச்ச காசை கொடுக்கறது தான் தப்பு. அவன் வச்சு வீட்டுக்கு தேவையான அளவு வாங்கி போடுறது அது எவ்வளவோ பெட்டர் நான் சொல்றேன். இவன் அவங்க கையில கொடுத்துட்டு இப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஆடம்பரம் மேடம். சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறது சரி. நானே பார்த்துருக்கேன். நான் வந்து இருந்தடியாக வந்தேல நானே சமையல் பண்ண போன இடத்துல அப்படியே அரிசி எடுக்க போயில அப்படியே அவ்வளோ பணம் வச்சிருச்சு. வளர்த்து என்னடா செய்கிறேன்னு கேட்டால் அதுக்குள்ளே தான் இருக்குது பணம் பூரா. அப்படி அதான் இவங்ககிட்ட கேட்டேன், என்னடா இவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா. கொடுக்குற காசு பூரா எப்படி சொல்லுங்க, ஒரு சேமிச்சு தானே வச்சிருக்காங்க. சேமிச்சு நம்மளோட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணலாம் மேடம். அம்மா கொடுக்கறது எப்படி தெரியும் உங்களுக்கு அம்மா கொடுக்குறாங்க? அந்த பொண்ணே சொல்லிருக்கல எங்க அம்மா கொடுத்தேன் அப்படின்ட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது மேடம். ஒரு வாரத்துக்கு இந்த ஊசி 50 ரூபா தானே மேடம். இந்த குழந்தை வளர்கிற ஊசி போனால் 50 ரூபா தானே. என் கூட ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒய்ஃபு கூட இவங்க மொத்தம் ஒரு 3 பேர் போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த ஊசி 50 ரூபா, 12 வாரத்துக்கு 500 ஒரு வாரத்துக்கு 500. இது 12 வாரத்துக்கு இவ்வளோ காசு வாங்கியிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வாரம் 50 ரூபா தானே ஊசி. இது லாஸ்ட்டாக எனக்கு ஒரு சண்டேல என் ஃப்ரெண்டுங்க ஒய்ஃபெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி ஒன்று இந்த மாதிரி ஏமாத்துதுரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து கேட்டதுக்கு இந்த காசெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அது நீ என்கிட்ட கேட்டாலும் நான் தந்துருப்பேன்னு கேட்டதுக்கு நான் கொடுத்துட்டேன், என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. எங்களெல்லாம் ஒரு இந்த பொண்ணு இப்படி பேசுற பொண்ணே கிடையாது. பேசவே மாட்டான். பொண்ணு நல்ல பொண்ணு மேடம். நல்லா இருப்பான். எங்கிட்ட நல்லா பேசு. இப்ப வரைக்கும் நல்லா தான் பேசு. இப்ப சின்ன ஒரு 1.5 வருஷம் இடைப்பட்ட காலத்துலதான் இந்த பொண்ணு இப்படி பேசு. இதுக்கு முன்ன அந்த பொண்ணை நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு தான். இப்ப கொஞ்ச நாளாதான் இப்படி பேசுது. எனக்கு இவங்க வேண்டாம், அவங்க கூட வாழ மாட்டேன், அவங்க கூட வந்து தப்பு அப்படின்ட்டு இப்பதான் இப்படி பேசுது. முன்னால அப்படி பேசுனது கிடையாது. நல்ல பொண்ணு. எங்களை பொறுத்தவரை நல்ல பொண்ணு தான் அது. வீடு வாடகை அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்துட்டு நானும் மேடம் ஒரு சண்டேனா அந்த வீட்டு போட்ட ஒரு சாய் ஏன்ட்டு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட நான் டியூட்டிக்கு போயிடுவேன். டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது அவர் சாய்வா அந்த பொண்ணு ஒரு சாய் வச்சிருக்கோம். சண்டே நான் இவங்க என்ன பண்ணுறதுன்னா இந்த பூட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு பூட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடுது. சாவி கேட்டால் அது உனக்கு என்னத்துக்கு சாவின்னு கேட்குறாங்க. என்ன உனக்கு இது கதையாக இருக்குது? வாடகை கொடுக்குறது நான் அட்வான்ஸ் எல்லாம் நான் இவங்க இது பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க மேடம். அவங்க அம்மா சொல்லுதான் மேடம், என் புருஷனே நான் என் காலுக்கு எல்லாம் வச்சிருந்தேன், இந்த பையனை நீ காலுக்கு எல்லாம் வச்சிருக்கணும், இல்லைன்னா விட்றி கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. நேற்று அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது. உங்க ஒய்ஃபுக்கு என்ன வயசு இருக்கும் இப்போ? 20 வயசு இருக்கு. அவ்வளோதானே, அதுதான் பிரச்சனையே. அவசரப்பட்டு காதல் பண்ணி ஓடி போயிடுறது, கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் சண்டை போட்டுக்கிறது. வந்து போகணுன்னு போல மேடம், சூழ்நிலை. சூழ்நிலையா? போகணும்லாம் போன மேடம், சும்மா வெளியே வந்தோம். பசங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் வேணும்ல, தாத்தா பாட்டி அத்தை மாமா. அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி தெரியும் மேடம், எங்கள் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது மேடம். இப்போ எங்கள் வீட்டுக்கு அவங்க வராங்கன்னு வச்சுங்க மேடம், எங்கள் அப்பா அம்மா யார் வந்தாலும் சரி மேடம், அவங்களே ஆக்கி அவங்களே சாப்பிடுவாங்க மேடம். அந்த எதுவுமே அவங்களே ஆக்கி அவங்களே வந்திருக்கிறேன். நாங்கெல்லாம் சரிக்கும். நாங்கெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடாது. நாங்க சின்ன பொண்ணு நாங்க விட்டுட்டோம். நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டோம். நாங்க வந்தா தனித்தனியாலாம் வர மாட்டோம். சரி, என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இவங்க எல்லாம் பார்க்க வரும். அதனால எப்பவுமே நாங்க 3 ஒன்னா தான் வருவோம். நாங்களா தான் சமையல் பண்ணுவோம், நாங்களா தான் சாப்பிடுவோம். அந்த பொண்ணு ஒரு நாள் கூட சமைச்சு எங்களுக்கு போட்டதே இல்லை மேடம். சரி, சின்ன பொண்ணு நம்ம மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க அதை கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டோம். எங்க அண்ணன் ஊருக்கு போயிருந்தோம் மேடம். ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்க அண்ணன் ஒய்ஃப் வந்தாங்க ஊர்ல இருந்து. அவங்களும் வந்து அவங்களே ஆக்கி அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த பொண்ணு யாராவது வந்தாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரும் மேடம். போய் ஏதாவது சொன்னா கோவிச்சிட்டு போயிரும் மேடம். சாப்பாடாக ஏதாவது சொன்னா அவங்க அம்மா வீட்டு போய் உட்காந்துக்கிது மேடம். போய் மெனக்கிட்டு கூப்பிட்டு வரணும் மேடம். கூட்டு வந்த கூட வீடு போயிட்டு வேலையை மட்டும் தான் பார்க்க மேடம். செவனாங்க இல்லைன்னா திருப்பி படுத்துக்கும், ஏதாவது
சொல்ற வேலை செய்யறே கிடையாது மேடம். எப்படி சமாளிக்கிறது? என்னதான் மேடம் நானும் சரி இந்த சின்ன பொண்ணு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அடிச்சா அவங்க அம்மா போய் உட்காந்து சபரிமலைக்கு மாலை போட்டுருந்துச்சு மேடம். அப்போக்கெல்லாம் நான் மலைக்கு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்க அம்மா இவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தோம். நாங்க அங்க இருந்து இறங்கி வருது இங்க மணி 8 ஆயிடுச்சு. எங்க அண்ணன் வேமா வந்து இவங்க வந்து சொல்றாங்க எங்க தங்கச்சி எங்க அம்மா எங்க அக்காலாம் வந்திருக்காங்க எந்திரி அப்படின்னுது. அவ இப்படி வெஜிடபிள் இழுத்து பத்தி படுத்துட்டா திருப்பி. அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா குழந்தை பிள்ளை தூங்குது விடுங்க அப்படின்றது. இருக்கட்டும், மாசமா இருக்கா, பிரெக்னண்டா இருக்கா. அந்த பொண்ணு 4 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறான். அந்த பொண்ணு குழந்தை அப்படின்னு நாங்களும் பேசாம இருந்துட்டோம். இந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். இந்த பொண்ணை கெடுக்கிறது அவங்க அம்மா தான். நாங்க வேற யாரையும் நாங்க சொல்ல மாட்டோம். அம்மா தான். பணக்கார பார்த்து கட்டி கொடுத்து என் பிள்ளை ராணி போல இருக்கா அப்படின்னு எப்ப போனாலும் அதான் சொல்லும். எங்க அம்மா போறோம். நேற்று பஞ்சாயத்து போர்டுல கூப்பிட்டு பேசுறாங்க, உன் தம்பியை நான் அலக்கழிக்காம விட மாட்டேன், சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் நடுத்தெருவுக்கு நிப்பாட்டுவேன் அப்படின்னு அவங்க அம்மா. உட்காருங்க. இப்படி பயப்படுறீங்க? அப்புறம் என்ன, புருஷன் தானே, என்னமா பிரச்சனை? ரொம்ப சந்தேகப்படுறாரு மேடம். அவங்க அக்கா அவங்க அம்மா பேச்செல்லாம் கேட்டு வீடு பக்கத்துலேயே கடை இருக்குது. கடைக்கு போனால் அங்கே நான் வளையல்காரனை வச்சுனுங்கிறியா, கடைக்கு போகிறேன் அவங்க ஏன் கூட போனால் அந்த லைனாக கடைங்க எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர், ரொம்ப அடிப்பாரு மேடம் குடிச்சிட்டு வந்து. அப்படியாப்பா? சத்தியமே இல்லை மேடம். நீங்கள் வீட்டாண்ட நான் வாடகை அந்த வீட்டில் வந்து கேளுங்க மேடம். நான் போய் சொன்னால் நான் இருந்த வீட்டெலாம் காமிக்கிறேன் வாடகை. சங்கீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. ரொம்ப சந்தேகப்படுறாரு மேடம். வேற என்னது? குழந்தைய பார்த்துக்கவே மாட்டாரு. குழந்தை எனக்கு பிறந்தது இல்லை, என்ன மாரியே இல்லை, குழந்தை யார் மாரி இது, அது ரொம்ப டார்ச்சர் பண்றாரு மேடம். போய் சொல்லக்கூடாது. பாருங்க எங்களை மாதிரி இருக்கா வேற ஆள் மாதிரி இருக்காங்க. நிக்க வச்சு பாருங்க. நீங்க அம்மா தான் மேடம் சொல்லுவாங்க. அவங்க அம்மா தம்பிக்கு பிறக்கல கூட சொன்னாங்க. அவங்க அக்கா வந்து தம்பிக்கு பிறந்த குழந்தை எனக்கு குத்துரு, அவனுக்கு பெத்த குழந்தைய குழந்தைய கொடுனையா, நாலாம் குழந்தை எப்படி வந்தது? இவங்க வந்து நேற்று வந்து விடணும் சண்டை. சரி, சண்டை எல்லாம் இருக்கட்டும். நிஜமா சொல்லுங்க, புருஷன் நல்லவன் கிடையாதா? கிடையாது மேடம். அப்புறம் ஏன் லவ் பண்ண? எனக்கு தெரியாது மேடம், தெரியாம நான் லவ் பண்ணிட்டேன் மேடம். அப்ப என்ன பண்ணலாம்? வேணாம் மேடம். அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? கொண்டு வந்து கொடுப்பாரு சொல்றாரு மேடம். உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பிறந்தது இல்ல குழந்தை, எவன மாரி இன்னைக்கு வரைக்கும் சொல்ல கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நீ பேசாத சங்கீதா. சத்தியம் மாட்டான் கேளு. சத்தியம் நான் பண்ணிட்டா நான் பண்ணிட்டேன் உனக்கு. நாங்க இன்னைக்கு வரைக்கும் இவன் புள்ள எல்லாம் சொல்லவே கிடையாது, தெரிஞ்சுக்கோ. எதுவும் பேசாத நீ பேசாத ஃபர்ஸ்ட். இல்லன்னு வர மேடம். வேணா நம்பிக்கை எல்லாம் வீட்டை மேடம் சந்தேகப்படுறவன தான் நான் உன்னை இத்தனை வாட்டி தித்தன. ஒரே நிமிஷம், நீங்க 3 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. நீ காரம் போற பாருங்க, அவதான் மேடம். என்ன சொன்னேலாம் அப்படியே அடங்கு. நீ எல்லாம் என்ன போகல போவே தெரியாது. என்ன பண்ணாங்க அவங்க? யார் மேடம்? இவங்கதான் மேடம் சொல்லி கொடுத்து. அவன் வள்ளிக்காரன் கூட அவ்வளவு நேரம் பேசுறான், நான் கேட்க மாட்டேன், அவங்க கூட ஓட போற அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை கேட்டு வந்து வீட்டுல எங்க அக்கா வந்து சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது. பேசிட்டு ஒரு வழியில வாங்க போனா அவங்க கூட 1 மணி நேரமா அவங்க கூட நின்று பேசுறா. என்ன கேட்க மாட்டியாடா, அவங்க கூட என்னைக்கு அவனை ஈத்துன்னு போக போறான்னு தெரியல அப்படிலாம் சீமா சொல்லி குத்தி வந்து வீட்டுல சண்டை போடுவாரு மேடம் குடிச்சிட்டு வந்து. அப்படிலாம் கிடையாது மேடம். சந்தேகப்படுறதா நான் இத்தனை ஒரு வருஷம் நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இப்படிதான் மேடம் சொல்லுவாரு. நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறேன். ஆனா மறைவா வீட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாது, யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன். போன நம்ம தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும் சொல்லிக்க மாட்டேன் மேடம். நிஜமெல்லாம் கேட்கல மேடம். டெய்லி குடிச்சிட்டு வருவாரு. 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாரு. குடிச்சிட்டு வந்து கைய முறிக்கணும் அப்படி நங்கு மூச்சு இழுத்து விட முடியாது மேடம். மூச்சு இழுத்து அப்படி பிடிக்க மூச்சு விட முடியல, கஷ்டமா அடிக்காத விட்டுரு அடி கூட கெஞ்சு. என்ன பண்ண அவங்க கூட ஏன் பேசுற, எதுவும் கடைக்கு புது போடா நீ தான் மேடம் கட்டின. வீட்டு அம்மா கிரக பிரசு வச்சிருந்தாங்க, புடவை நீ தான் கட்டின. அதுக்கு என்ன பண்ணா, நீ எங்க அவங்க எல்லாம் போக கூடாது, கிரக பிரசு போக கூடாது, இந்த புடவை கடவுள் அந்த புடவை 2ஆ கிழிச்சு போட்டாரு மேடம். புடவை இன்னும் வீட்டுல இருக்குது. நீ இந்த பையனோட வாழ போறியா இல்லையா? எனக்கு வேணாம் மேடம், ரொம்ப பட்டணம் மேடம். இப்ப இவர் என்ன பண்ணா நீ கூட போய் வாழ்வ? இவ நல்லா பாத்துருந்தா எங்க அம்மா சொல்லிதான் நான் போயிருப்பேன் மேடம். உங்க அம்மா வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. நீ பாத்துக்கல பாரு.
இல்ல மேடம் நான் இங்கே உட்காரேன் மேடம். எல்லாம் உங்க அம்மா பேச்சு தான் மேடம். எங்க அம்மா பேசினா நான் கேட்கல மேடம். இன்னும் எங்க அம்மா பேசினா நான் ரொம்ப பட்டேன் மேடம். ரொம்ப அனுபவிச்சிட்டேன். அவ்வளோ சந்தேகம். ஒரு நல்ல புடவை கட்ட முடியாது, ஒரு வளையல் போட முடியாது, தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் போட்டு அடி அடி நடிப்பேன். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன பேர் இன்னொரு பொண்ணு ஏமாந்து தப்பு பண்ணக்கூடாது. இந்த பொண்ணை அவரையும் சேர்த்து வச்சிடலாமா? இல்ல மேடம், இந்த பொண்ணு யாரையும் வாழ கூடாது மேடம். கால கூட வர மேடம். அவ்வளவு கெட்டவரா? அவன் கெட்டவன் மேடம். அந்த ஏரியா எப்பலாம் மேடம் அந்த எங்க ஏரியால வந்து கேட்டு பாருங்க மேடம். அரசகுமார் சாகரான்றோம் கனியான்றோம் கூட தண்ணி வச்சுட்டு 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு கடத்துக்காக 6 மாசம் போட்டு ஜனவரி 1ஆம் தேதி போனவன் 6 மாசம் கழிச்சு வந்து 3 நாள் கை குழந்தை எலி மாசம் சாப்பிட்டோன்னு அண்ணா ஆஸ்பத்திரியில் படுத்தணும். 12 மணி எனக்கு போன் அடிக்கிறானுங்க. 10,000 எடுத்து சொல்லிட்டு அவன் சத்தாலும் பரவாயில்ல போக மாட்டான். எல்லாரும் போனு போட்டு மல்லிகா தான் சாவு காரணம், சங்கீதா காரணம். இல்ல மேடம் அந்த பொண்ணை சொல்லி கொடுத்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறேன் மேடம். அந்த பொண்ணு அப்படியே வந்து பாத்துட்டு அப்படியே போகுது மேடம். எனக்கு இந்த குழந்தை பிறக்கல. அவனுக்கு பிறந்த குழந்தை அந்த மாதிரி இல்லையே. 6 மாசம் விட்டு இருந்தேன் அவன் கூட இருந்தேன். அவனை காமி உங்க பெருமா 50,000 சொல்றது கேளுங்கம்மா. நடந்து போச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அவங்க ஒன்னா வாழறதுதான் கரெக்ட். இல்ல மேடம் நீங்க எப்படிமா யாரும் வாழ மாட்டீங்க மேடம். இல்ல மேடம் சங்கீதா இரு வெயிட் பண்ணுமா. என் பொண்ணு செத்துருவா. நீங்க இப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க மேடம். அவ போறதுன்னா இத பாருங்கம்மா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இது பாருங்க, கண்டிச்சா சரியா இருக்கிறது பையன் தான். லாஸ்ட் சான்ஸ். அம்மா 10 நாள் இருப்பான் அவங்க அம்மா அந்த கூட்டம். மேடம் அதெல்லாம் கிடையாது. இந்த கொஞ்சம் கூட யார் வந்து மரியாதை கிடையாது மேடம். நான் மதிக்கல. சோறு போட்டேன் அவனுக்கு. யாரு என் காசுல அப்புறம் என்ன பண்ணீங்க? 1000 அரிசி பண்ணி இவ்வளவு பண்ணாங்க. அண்ணன் கொடுக்க மேடம். அரிசி நான் ஒழிச்சு வச்சிருந்தேன். எங்க அண்ணன் கூட எங்க பெரிய அண்ணன் இறந்துட்டாங்க மேடம். ஒரு தீபாவளி ஆனா பொங்கல் இருந்தா கவுசி 500 1000 வச்சுக்க. அவங்க தெரியாம பொங்கல் ஆனாக்கு தீபாவளி பொங்கல் இவ்வளவு. நான் சொல்றது கேளு. சின்ன பொண்ணு, நீ வாழ்க்கைய கெடுத்துக்காதே. வேணாம் மேடம். நான் சொல்றது கேளு சங்கீதா. அம்மா லாஸ்ட் ஒரு சான்ஸ். நீங்க கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணாம இருங்க மேடம். மகளிர் கொடுத்தாங்க மேடம். நான் கொடுத்தாச்சு. அவனுக்கு 1 வருஷம் சான்ஸ் கொடுத்தேன். ஆமா நீங்க தான் அந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குறீங்க. இல்ல போறதுன்னா போய்க்க சொல்லு மேடம். நான் கெடுக்கல மேடம். அவன் என்னன்னா சொல்றான், நீங்க அதுவும் கேட்டு நடக்குறீங்க. அவன் நல்லா மாரி பேசுறான் மேடம். அந்த பொண்ணு ரொம்ப அவங்க அம்மா சொல்ற பேச்சு கேட்டு அம்மா சொல்றதெல்லாம் எனக்கு அவசியம். எனக்கும் சுய புத்தி இருக்குன்னா நான் ஏதோ புத்தி இல்லாம வந்துட்டேன், தெரியாம வந்துட்டேன். நான் வந்ததுக்கு நான் அனுபவிச்சிட்டேன், பட்டுட்டேன், ரொம்ப பட்டுட்டேன் நான். சரி, இப்ப நீ நல்லா வாழறதுக்கு என்ன பண்ணும்? எனக்கு வேணாம் மேடம். நான் இப்படியே நான் உயிரோட குழந்தை நான் வளர்க்க முடியும் மேடம். அப்படியெல்லாம் கிடையாதுமா. வேணாம் மேடம். எனக்கு அப்படியெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி தனியா வாழறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கிறேன். நான் அசால்ட்டா ஒரு நாளைக்கு ஓனா பண்ணிட்டு போறேன். சந்தேகப்படுறேன்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஒரு ஹாஸ்பிடல் போனா பில் ஏத்துறான் தானே மேடம். நான் இத அந்த மாதிரி கேட்டே கிடையாது. அதான் பில் ஏத்துறான் காண். நல்லா கேளுங்க மேடம். ஊசி போறதுக்கு 500 வாங்குனே. 50 ரூபாய் தான ஊசி. என்ன பண்ண அந்த காசை? டாக்டர் கேளுங்க மேடம். நான் கூட்டி போறேன் நான். எவ்வளவு ஊசி? 500 ரூபாய் ஏமாத்தி கேட்டதுக்கு அந்த பொண்ணே சொல்லிச்சு. இருங்க என்ன அந்த விஷயம்? ஏமாத்திலாம் வாங்கல மேடம். எனக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சொல்லிட்டு 3 மாசத்து ஊசி போடணுமா. ஒரு ஊசி 500 ரூபாய் சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். கண்டினியூ போட்டு வந்தேன். அதே மாதிரி போட்டு வந்தேன் மேடம். ஒரு ஊசி 500 ரூபாவா? 50 ரூபாய் சொல்றாரு. 50 ரூபாய் இவங்க கூட ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இந்த பொண்ணுட்டு நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு எங்க அம்மா கஷ்டப்பட்டு நான் கொடுத்துட்டேன். ஹாஸ்பிடல் பில் எல்லாம் கூட என்கிட்ட இருக்கு, முன்னும் வச்சிருக்கேன் மேடம். இந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்சு கேட்டு தப்பான வெளில போப்பாங்க. அம்மா யாருமே வீட்டுல 3 பேர் கல்யாணம் முடிச்சாங்க. வீட்டுல 3 பேரும் வாழல மேடம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்காங்க மேடம். உனக்கு குழந்தை ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அப்பா வேணும். வேணாம். நான் எங்க அம்மா சின்ன வயசுல எங்க அப்பா விட்டு இறந்துட்டா மேடம். எங்க அம்மா வளர்த்தாளா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வேணாம் மேடம். சொன்னா கேளுமா. வேணாம் மேடம். நீங்க தான் சமாதானம் பண்ணணும். நான் சொல்லி பார்த்துட்டேன். நீங்க தான் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க தான் 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சத்தியம் இந்த பொண்ணு சொல்லுவேன். சத்தியம் அந்த மாதிரி நான் பண்ணவே கிடையாது. கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி வேணாம். நீங்க எங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லி பார்த்துட்டேன். அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. நீங்க பேசி பாருங்க. அதெல்லாம் விடுமா. ஏதோ வாக்குவாதத்துல ஏதோ பேசிட்டு
கையெழுத்து கும்பிட்றேன், எனக்கு வேணாம் வேணாம். இது பாரு, அவளோட சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, நீங்களாச்சும் உங்க மனைவியாச்சு. சரி வேணாம்னா இப்போ குழந்தை இது பண்ணுங்க மேடம். நான் எந்த தப்பு பண்ணல மேடம். அப்படி நீ அனுபவிக்கணும் அனுபவிச்சிருக்கோம். குழந்தை என்னால கொடுக்க முடியாது மேடம். என்ன பண்ணுறது கதையா இருக்கு? உனக்கு பிறக்கல தப்பு, நான் குழந்தை என்னால கொடுக்க முடியாது. நான் சொன்னேன் எனக்கு பிறக்கல. ஆமா சொல்லியிருக்க, நீ சொல்லியிருக்க. நான் சொல்லவே இல்லை. நேற்று அந்த பொண்ணு சொல்லுது மேடம் உனக்கு பிறக்கவே இல்லடா. எவ்வளோ ஈஸியா பாருங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், குழந்தை பெற்றுப்பாங்களாம், எனக்கு கூட உனக்கு கூடன்னு சண்டை போட்டுப்பாங்களாம். அந்த பொண்ணுட்டு தப்பா பேசியிருந்தீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க. தப்பா பேசினா சத்தியமா வாழ்க்கைங்கிறது சும்மா மன்னிச்சுக்கமா. விளையாட்டு இல்ல. தூக்கி போட்டுட்டு போய் வாழ்ந்துப்பேன், நான் குழந்தைய வளர்த்துப்பேன்னு சொல்றதுக்கு. யோசிச்சு பாரு, உங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க. நீ என்ன பண்ண? நல்லதுக்கு கெட்டதுக்கு குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாம் தேவை. உன் பொண்ணுக்கு அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா எல்லாம் தேவை. அந்த பாசம் எல்லாம் நீ கொடுக்க முடியாது, நீ மட்டும் கொடுக்க முடியாது, கொடுத்துடவும் முடியாது. வெத்து ஈகோனால அந்த பொண்ண, அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. தேவையில்லாத ஈகோ. நான் எந்த ஈகோவும் கிடையாது, அந்த பொண்ணு தான் ஈகோ. சரி, அப்ப அவளோட மன்னிப்பு கேளுங்க. நான் எந்த தப்பு. இந்த மாதிரி தம்பி, உண்மையா நிஜமாவே மனசால நீங்க ரிக்ரெட் பண்றீங்கன்னா, அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவள்கிட்ட போய் பேசுங்க, எங்கிட்ட பேச வேண்டாம். அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க, கூட்டிட்டு போங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. எதுவும் பண்ண மாட்டேன் நானு. எதுவும் பண்ண மாட்டேன் நானு. ஒழுங்கா இருக்கணுமா சொல்ற வைக்கிறேன். ஆமா சங்கீதா நல்லா வச்சுக்கிறோம். ஆமா சொல்ற கேளுவா, நல்லா வச்சுக்கிறோம். எந்த இதுவும் பண்ண மாட்டேன். இதுவரை உனக்கு என்ன பண்ண நானு? நிம்மதியா இருக்கலாம். வா குழந்தை இருக்கு. பண்ண மாட்டேன். என்னடி பண்ணிருக்கேன் நானு? சரிவா ஒழுங்கா. நான் எதுவுமே பண்ணல, குடிக்கல, எதுவும் பண்ணி இனிமே நான் பண்ண எதுவுமே பண்ண மாட்டேன். வா போலாம். வா இனிமே பண்ணா நீ இனிமே நீ இருக்க வேணாம். நான் வேணான்னு ஒதுங்கி வரேன், எனக்கு வேணாம். இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் சொல்றேன். இனிமே எதுவும் பண்ண மாட்டேன். வா இனிமே பண்ணா நீ எதுனா இது சரி. இந்த ஒரே ஒரு வாட்டி லாஸ்டா வச்சுக்க. இந்த ஒரே ஒரு வாட்டி லாஸ்டா வச்சு நான் பண்ணி கூட மன்னிச்சுக்க. இந்த ஒரு வாட்டி பண்ண கூட மன்னிச்சுக்க. அவர் மன்னிப்பு கேக்குறாரு. எதுவும் பண்ண மாட்டேன். இந்த பாருமா, ஒன் லாஸ்ட் சான்ஸ். அப்புறம் நீ ரிக்ரெட் பண்ண கூடாது. உன்னோட நல்லதுக்காக சொல்றேன். சொன்ன கேளு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நீ எடுத்த முடிவெல்லாம் தப்பாதான் இருந்திருக்கு. யோசிச்சு பாரு. இப்ப வாச்சும் பெரியவங்க சொன்னா கேளு. நீ எடுத்து இந்த பாரு சங்கீதா, என்ன பாரு, ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா அதுல இருந்து வர விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். உன் குழந்தைக்காக, உன் குழந்தை மேல உனக்கு பாசம் இருக்குன்னா நான் சொல்றது கேளு. நான் உன்னோட நாத்தனார் குழந்தை இல்ல மேடம், அதுக்கு என்ன மேடம் கேட்டாரு. சத்தியமா கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா கோயில மேடம் மண்ணு கொடுத்து குழந்தை தங்கிச்சு மேடம். இந்த பாருமா, அந்த பையனும் ரொம்ப சின்ன பையன், நீங்களும் சின்ன பொண்ணு. சொன்னா கேளுங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு எல்லா சங்கீதா, நான் சொல்றேன் என்ன பாரு, நீ நான் பேசுறேன்ல உங்ககிட்ட, நான் சொல்றது கேளு. திருமணம் ஆகி கொஞ்சம் நாளைக்கு எல்லாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குமா. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அந்த பொறுமைங்கிறது உங்களுக்கு யாருக்குமே இல்ல. இப்போ 5 வருஷம் கல்யாணம் ஆகி மினிமம் 5 வருஷம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருக்கும். பொறுமை வேணும். அந்த பொறுமைங்கிறதே இல்ல. தனியா பேச போலாம்.
என்ன பண்ணிட்டோம் நீ வேணாம், அப்படின்னு? ரெண்டு பசங்க. வாப்பலாம் இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ணல, குடிக்கல, எதுவும் பண்ணல. வாப்பலாம் அதுமாதிரி தப்பு பண்ண நீயே கேள்வி. குடிக்க மாட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன். குடிச்சா நீ கேளு, குடிச்சா நீ வந்துட்டே இருந்து சொல்ற கேள்வா. சங்கீதா ஆமா சொல்ற கேளுமா. என்ன இப்படி குழந்தை அடிக்கிறீங்க? அடிக்கல பாசமா மேடம், அடிக்கல மேடம். இப்படி 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 பண்றீங்க, எனக்கே இல்ல மேடம். வலிக்கிறது பாக்கும்போது. இல்ல மேடம், இப்படி இப்படி மேடம் அடிக்கல மேடம். போலாம் எத்தனை நாளைக்கு ஒத்தையில இருக்கும். போலாம் எதுக்கு எனக்கு வேணாம். நான் எவ்வளவு வேணா இது பண்றேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சங்கீதா, ஆனா இனிமே எந்த தப்பும் இனிமே பண்ணல. தான் அப்படியே மேடம் பண்ண கூட ஏதாவது மன்னிச்சுக்குமா? சொல்லி இல்ல இனிமே தான் மேடம், ஒன் லாஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் ஏன் நான் சான்ஸ். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, உன் நல்லதுக்கு தானே கொடுத்துட்டேன் சொல்றேன். மேடம் சான்ஸ். உனக்கு என்ன 50 வயசாச்சா? வேணாம் மேடம், சொல்றீங்களா? வேணாம், நான் வந்தா செத்துறேன். வேணாம், என்ன ஐடியால இருக்க இப்ப நீ? என் குழந்தைய வச்சு நான் இருந்துக்கிறேன் மேடம். ம்? குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வேலைக்கு போறது குழந்தை என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த பாருமா சங்கீதா, விவாகரத்துங்கிறது எப்போ பண்ணோம் தெரியுமா? வேற வழி இல்ல. கூட இருந்தா 2 பேருக்கும் டேமேஜிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் விவாகரத்து பண்ணணும். அது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தாம்மா இருக்கணும். உங்க நல்லத்துக்கு வேண்டி சொல்றோம். அரேஞ்ச் பண்ணி பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாலே 7 வருஷம் ஆகும் திருமண வாழ்க்கை கரெக்டா அந்த அந்த ட்ராக்குக்குள்ள வரதுக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, சரியா போயிடும். வேணாம் மேடம். அப்படி அவனுக்கு குடும்பம் பண்ணணும். நல்லா தானே மேடம் வச்சிருந்தேன். அவள்கிட்ட கேளுங்க. நல்லா தான் மேடம் வச்சிருந்தேன். எந்த நான் அடிக்க கூட மாட்டேன் மேடம். அடிக்கணும்னா கூட எனக்கு அடிக்க போனா இந்த பொண்ணை போய் எப்படி அடிக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் மேடம். அந்த அளவுக்கு வச்சிருந்தேன் மேடம். அடிக்காம தான் நான் உட்காந்து போய் சொல்லுங்கிறேங்க. போய் சொல்லுங்க தலையெழுத்து நான். சரி வா, லாஸ்ட் சான்ஸ் வா. இதுக்கு மேலே ஏதாவது பண்ண நீயே கிளம்பி வந்து. எதுவும் பண்ண மாட்டேன். வேணாம்ப்பா, விட்டு இப்படி எதுவும் பண்ண மாட்டேன் போயிடுமா? எதுவும் பண்ண மாட்டேன். 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடுமா? வாழ்க்கை கெட்டு போச்சு மேடம். இனிமே கேட்டது என்ன மேடம்? அவ்வளவு வயசாகலம்மா உனக்கு. என்ன மேடம் இந்த பொண்ணை பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே பண்ணல மேடம். இந்த பொண்ணு எதனால இப்படி பேசுனே தெரியல. சரி, இப்ப நீ என்ன சொல்ற? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா? அது அவரோட எனக்கு தெரியாது மேடம். அப்ப நீ எழுதி கொடுக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு. எழுதி கொடுக்குறியா? எழுதி கொடுக்குறேன் மேடம். எனக்கு வேணாம் மேடம். அந்த குழந்தை என்ன மேடம் பண்றது? குழந்தை என்ன பண்ண போற? குழந்தை நான் பாத்துக்கிறேன் மேடம். அது எப்படி நீ மட்டும் முடிவு பண்ணுவேன்? அவருக்கும் சொந்தமானது தானே அது. எப்படி பிரிச்சுக்க போறீங்க? கோவத்துல எல்லாரும் ஏதோ பேசுறதுதான், அதெல்லாம் குத்தி காமிக்க கூடாது. மனசுல தான் மேடம் வார்த்தையா வரும். நான் இதுவரை அந்த மாதிரி சொல்லவே நீங்க எதுவும் பேசினது கிடையாதா? நீங்க எதுவும் பேசினது கிடையாதா? ஏதாவது கேட்டிருந்தாங்க இல்லையா? கேளுங்க மேடம். சரி, எழுதி கொடுக்குறியா? ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணட்டுமா? அவங்க அம்மா நேத்து என்ன தெரியுமா சொல்லுது மேடம்? நீயும் கல்யாணம் பண்ண முடியாதே, உன்னை வாழவே விட மாட்டேன்டா அந்த மாதிரி சொல்லுங்க அவங்க அம்மா. பரவாயில்லையா அவனுக்கு? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு அப்பா இல்லாம பண்ணிட போறியா? சும்மா பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. கோவம் தேவைதான், அதுக்குன்னு அளவு மீறி போக கூடாது. புரியணும் என்ன சொல்றாங்கன்னு, மத்தவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு புரியணும். நான் சொல்றதுக்கு இல்லை சங்கீதா, வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்லை. உன் பொண்ணை பத்தி நீ யோசிக்கணும். ஒன்னு சும்மா பயம் காமிக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன், எழுதி கொடுன்னு. அவ்வளோ ஈஸி கிடையாது. சொன்னா கேளுமா. அப்பதான் மேடம் கேப்பாரு போன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் மேடம். இவர் பேசின எல்லாம் ரெக்கார்ட் மேடம். அவங்க அம்மா அனுப்ப மாட்டேங்குது. அப்ப எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. தொலைஞ்சிச்சு. கோவத்துல ஏதோ பேசியிருப்பாங்கம்மா, அதெல்லாம் பெருசு பண்ணாதே. உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உன்னோட வாழ்க்கை, உன் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாம ஆயிடக்கூடாதுமா. உனக்கு அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா சங்கீதா? அந்த பொண்ணோட அப்பா பாசமா இருக்கிறது மாதிரி இன்னொரு அப்பா இருக்க முடியுமா அந்த பொண்ணுகிட்ட? சொல்லுமா. நாளைக்கு உன் பொண்ணு கேட்டா வச்சுக்கோ, எனக்கு அப்பா இல்லாம பண்ணிட்டேமான்னு என்ன பதில் சொல்வேன்?
அந்த பாசம் உன்னால கொடுக்க முடியுமா? அப்பாவும் அம்மாவும் தேவைம்மா குழந்தைங்களுக்கு. இது பாரு, இன்னமா வர்றது காலத்துல வந்து பசங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் சங்கீதா. அம்மா மட்டும் இருந்தா பத்தாது, அப்பா மட்டும் இருந்தா பத்தாது. 2 பேரும் சேர்ந்து பாதுகாத்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் பசங்களை நல்லபடியா வளர்க்க முடியும். நம்ம பழைய கதையெல்லாம் பேச வேணாம் சரிங்களா? அந்த பையன் வந்து உங்க பொண்ணோட காலை பிடிச்சிட்டான். நான் நல்லா வச்சுக்கிறேம்மா, பண்ணதெல்லாம் தப்பு, மன்னிச்சுட்டு வந்து வாழுன்னு. ஆனா உங்க பொண்ணுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன், குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லாம ஆயிடக்கூடாது. லாஸ்ட் 1 ட்ரை, ஒரு தடவை ட்ரை பண்ணு. நான் கெஞ்சி பார்த்துட்டேன் உங்க பொண்ணுகிட்ட. சின்ன பொண்ணு நீயாவே முடிவெடுத்த, நீயாவே ஓடி போன, கல்யாணம் பண்ணாத கூடாத வயசுல பண்ணின. புருஷன் பொண்டாட்டினா சண்டையெல்லாம் இருக்கும். திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆயிடும், லைஃப் நல்லா இருக்கும். பண்ணினது பண்ணியாச்சு, கொஞ்சம் பொறுமையா இருந்து லைஃபை நல்லா அமைச்சுக்க பாருன்னு நான் சொல்லிட்டேன். நல்லா சம்பாதிங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிங்க, அளவுக்கு செலவு பண்ணி நல்லா வாழ்க்கைய பாத்துங்க, குழந்தைய நல்லா வளர்த்துங்க சொல்லி பார்த்தாச்சு, கேட்கறது இல்ல. அடுத்த சாய்ஸ் என்னன்னா, அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிட சொல்லுங்க, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பண்ணிடுறேன் மேடம். அப்ப அதுதான் உங்களுக்கு விருப்பமா? அவங்களோட விருப்பம் தான் என் விருப்பம். இப்போ 2 சாய்ஸ் தான். ஒண்ணு கையெழுத்து தான் மேடம் கேக்குறாங்க, தாலி கொடு கையெழுத்து கொடு, லாஸ்ட் ட்ரை, இதுதான் கேட்பாங்க. லாஸ்ட் 2 விஷயம். அவங்க முடிவு மேடம், லாஸ்ட் ட்ரை. நான் தான் கெடுக்கிறேன். நீங்க இல்ல, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போற சொல்லுங்க. என் பொண்ணு வந்து என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும், அவ்வளவுதான். ஏமா இப்படி எல்லாம்? அதான் மேடம் முடிவு, என் பொண்ணு உயிரோட. நீங்க அந்த பொண்ணு அந்த பையனோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, அவ பிரியணும்னு ஆசைப்படுறேன். நான் எனக்கு ஆசை கிடையாது, வாழணும்னு ஆசை. நான் தான் வச்சுட்டு கஷ்டப்படுறேன். ஒரு பால் வாங்கி கொடுக்குது, ஒரு சரலாக்கு வாங்கி கொடுக்குதுல, அவங்க அக்கா பேச்சு கேட்பாப்புல, அவங்க அம்மா பேச்சு கேட்பாப்புல. நான் தான் கஷ்டப்படுறேன். கல் மண்ணு சொந்த என் குழந்தைங்களை காப்பாத்துறேன் மேடம். அப்ப பொண்ணு மருமகனோட போய் வாழறதுல உங்களுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது மேடம். என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். சரி, அப்ப அந்த பையனுக்கு விவாகரத்து கொடுத்துருவீங்களா? கொடுத்துட்றேன் மேடம். கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு மனப்பூர்வம் கல்யாணம் பண்ணி குழந்தை நாங்க வளர்த்துக்கிறோம். குழந்தைக்கு இவங்க வந்து இப்போ வந்து மேடம் என்னை கட்டி விட்டுறணும், இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரே இது என் இஷ்டம். எனக்கு கையில போட்டு தேடும் போது அவளுக்கு ஒரு புத்தகம் அடிப்போம். அதனால உன் வீட்டுல யாரும் வந்து அந்த பொண்ணு போய் 1.5 வருஷம் இன்னும் வரல. யாரும் தங்க தேவை என்ன கதிக்கு போறேன்னு தெரியல. போ, என் வீட்டு நீ கொளுத்துற பாரு. அன்னைக்கு வாடா என் வீட்டு வாசப்படி நீ கொளுத்துறான்னு சொன்ன பாரு. பொறி பசங்க பொண்ணு வாழ்க்கை கெடுக்கா? நீ நிலம் நான் சேர்த்து வைப்பேன்டா. நான் என் பொண்ணு காலு சேர்த்து வைப்பேன்டா. நீ ரொம்ப கெட்டவன்டா. அது நீ ஏன் நினைச்சிட்டா? நீ கெட்டவன்டா. நான் என் பொண்ணு காலு சேர்த்து வைப்பேன்டா. நீ நிலம் இருந்தா. ஆமா, ஒரு நிமிஷம் மேடம் கடன் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா. ஒரு நிஜமா சொல்றீங்களா நீங்க பண்ணறது கரெக்ட்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சத்தியமா சொல்றேன் மேடம், என் பொண்ணு உயிரோட வேணும் மேடம். என் பொண்ணு உங்க பொண்ணு அவர்கிட்ட பிரிக்கிறது தான் உங்க பொண்ணுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு எதுன்னு நினைக்க அதான் என்னோட விருப்பம். பொண்ணை விட தெரியாம மேடம் எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு வாழ நான் ஒருத்தர் எனக்கு விருப்பம் கிடையாது. சாவாடிச்சிடுவாங்க. ஒரு மருமகளை பைத்தியக்காசு ஆக்கிட்டாங்க, மூத்த மருமகளை. அவ எங்கதான் இருக்கலாம்னு தெரியாது. அவங்க குடும்பத்துல 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? கேடு கட்ட குடும்பம் மேடம். சின்ன சோறு கிடையாது மேடம். என் பொண்ணு பட்டினி பஸ்டா இருந்துங்க. நான் இல்லைன்னா எப்போ செத்துட்டு இருப்பேன் மேடம். நான் தான் மேடம் காப்பாத்தின்னு வரேன். எது வேணா பேசணும், எது வேணா பேசலாம். நீங்க உங்க ஊர்ல கூட போய் விசாரிச்சுக்கோங்க மேடம். என் பொண்ணு உயிரோட வேணும் மேடம். ஒருத்தருக்கு மரியாதை இல்லாம மதிப்பு இல்லாம இல்ல மேடம். சொல்ல இவர் என்னன்னா ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிப்பேன், அவங்களுக்கு 500 சொல்லு மேடம். அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் படுக்க வச்சு தாங்க சொல்லு மேடம். இப்படி எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நம்ம என்னதான் சண்டை போட்டு போராடி சேர்த்து வச்சாலும் இங்க இருந்து வெளியே போய் சண்டை போட்டு தான் போட போறோம். ஆமா மேடம், அது உண்மை. அர்த்தமே இல்ல. சரி, இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண கூடாது. ஆமா, இந்த மாதிரி பிரிஞ்சு போகவும் கூடாது. சரி, இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம். சங்கீதா, லாஸ்ட் வாட்டி எதுவும் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்றேன் பாப்பா. விடாப்படியாது இருக்காதேம்மா, விடாப்படியா இருக்காது. இல்ல மேடம் சொல்றீங்களா? போலாம்.
இப்போ என்கிட்ட கையெழுத்து எதிர்பார்க்குறாரு. நான் கையெழுத்து போட்டு எங்கள் மாமாண்ட நேற்று கூட அதான் சொல்லியிருக்காரு. நான் கையெழுத்து போட்டு அவர் கையெழுத்து போறதுக்காக இவ்வளவு போராட மாட்டாருமா? இல்லை அதான் சொல்கிறேனே மேடம், வெளியில் உங்ககிட்ட எல்லாத்தையும் நல்லா பேசுவார் மேடம். அதான் மேடம் இப்போ வந்து வெளியில் எல்லாத்தையும் நல்லா பேசுவார் மேடம். ஒரு நாள் கையெழுத்து வெறும் பேப்பரில் கையெழுத்து போடணும் அவ்வளோ அடி அடிச்சாரு. நீ வேணாம் சத்தியமா மேடம், நீ எனக்கு வேணாம், இந்த வெள்ளை பேப்பரை கையெழுத்து போடணும், நானும் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் மேடம் கையெழுத்து போட மாட்டேன். அதுக்கு அவ்வளோ கார்லேயே வச்சு எங்கேயுமே வீட்டுலலாம் இல்லை மேடம், கார்லேயே வச்சு நைட்டு 12-1 மணி வரைக்கும் கார்லேயே வச்சு ஃபுல்லாக குடிச்சிட்டு அவ்வளோ அடி அடித்தாங்க. இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு சேகர் அதெல்லாம் கிடையாது மேடம். அவங்க ஒய்ஃப் அவங்க அடித்தாங்க மேடம். வெறும் பேப்பரில் வெள்ளை பேப்பரில் எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு இவர் வந்து என்ன அடிச்சார் மேடம். 2 பேரும் ஒரே காருக்குள்ளையா? ஒரே கார் இல்ல மேடம், அவங்க சும்மா சொல்றாங்க, பேசுறதுக்காக பேசிக்கிறாங்க மேடம். அது எப்படி காருக்குள்ள பண்ணணும்? கார்லயே மேடம். அக்கம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தெரியாது மேடம், இது கார்ல வந்து பாட்டு சவுண்ட் வச்சுட்டாங்க மேடம். கார் ரன்னிங்லயே இருக்கும். ஒரு ஆள் வண்டி ஓட்டுறது மேடம், ஒரு ஆள் வண்டி ஓட்ட ரன்னிங்லயே இருப்பாங்க, ஒரு ஆள் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா மேடம் இருக்கு? அதுக்கப்புறம் மேடம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரு வண்டி ஓடு, அவங்க ஒய்ஃப் போட்டு அவங்க அடிப்பாங்க அந்த மாதிரி மேடம். ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ற மாதிரி கார்ல உட்கார வச்சு அடிக்கிறாங்களா மேடம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா மேடம் இருக்கு? ஏன் மேடம் ஒரு நைட்டு ஃபுல்லா மேடம். அதுக்கப்புறம் போதை தெரிஞ்ச உடனே நான் அப்படியே பண்ணேன் அப்படியே அடிச்சேன், ஐயோ நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில நல்லா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்களா? தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்க மேடம். இப்படி தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட மாட்டாங்கன்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் எனக்கு வேற டெக்னிக் இருக்குது. தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டினா உங்க உயிருக்கு இல்ல வண்டி ஓட்டமா? வேற டெக்னிக் இருக்குது. இந்த வாசனை ட்ரிங்க் பண்ண வாசனை வராம இருக்குது, அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது. அது இன்னும் சொல்லுவார் மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது போட்டா அந்த வாசனை வர தண்ணி அடிச்ச மாதிரி தெரியாது மேடம். எனக்கு தெரியுமா மேடம்? தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டு நிறைய வாட்டி வண்டி வீட்டுக்கு வரும்போது டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பிடுவோம். தண்ணி அடிச்சுல வண்டி பிக்கப் போகும்போது தண்ணி அடிச்சுட்டு போவார் மேடம். அது எப்படி மேடம் பிக்கப் போகும்போது தண்ணி அடிச்சு போனா கஸ்டமருக்கு தெரியாதா மேடம்? அதான் மேடம் அது கேட்பேன் நானு. வண்டியில கஸ்டமர் உட்காந்துருக்கேன், அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க கேட்பேன். அது வாசனை வராம இருக்குது, நான் குடிச்சது தெரியாம இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது, மருந்து இருக்குது, மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எந்த மாத்திரை மேடம் இருக்கு, எந்த மருந்து மேடம் இருக்கு? அந்த பொண்ணு சொல்ற எனக்கு தெரியுமா மேடம்? அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல என்ன மேடம் இது? அவர் சொல்லிதான் மேடம் எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நாங்க சொல்ல போறோம் உங்க குடும்பத்தினர்கிட்ட. சரியா? சரி மேடம், சொல்லுங்க மேடம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா, அவங்க தயாரா இல்லை உங்க தம்பியோட வாழறதுக்கு. பிரிஞ்சு போயிடுறேன்னு சொல்றான். அப்போ அந்த 2 பேரும் பண்ணி விடுங்க மேடம். எங்களால் நாங்கள் பச்சை பிள்ளைய வச்சுட்டு அந்த பொண்ணு மேடம், நாங்கெல்லாம் குட்டி குட்டி பசங்க வச்சுருக்கோம். அந்த பொண்ணு அவங்கள தான் வச்சுப்பாங்களாம். அப்போ எங்களுக்கு பொண்ணு மேடம் நீங்க கோர்ட்ல போய் தான் முடிவு பண்ணும். நீங்க வேணா கடைசி ஒரு தடவை அந்த பொண்ணு பேசி பாருங்க. சங்கீதா சங்கீதா இது என்ன மேடம் பண்றது? பேசி பாருங்க. இல்லை மேடம், நான் பேசுறதுக்குலாம் அந்த பொண்ணு பேசுறத கேட்கணும், அதை சொல்லணும். அந்த சொல்றத கேட்காத மேடம் அந்த பொண்ணு. நீங்க என்ன பண்ணுவோம்? அந்த பொண்ணு ஒத்துக்கிறது இல்லை, ஒன்னா போய் வாழ மாட்டேன்னு சொல்றான். பிரிஞ்சு போறதுக்கு தான் தயாரா இருக்கு. பிரிச்சு விட்டு சொல்றேன், பிரிச்சு விட்டுடலாமா? நீங்க என்ன முடிவு எடுங்க. நாங்க என்ன முடியும்? நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வேண்டாமா, நான் செத்துடுவேன், என் குழந்தை வச்சு நான் காப்பாத்தி. என்ன பண்ணலாங்கிறீங்க? நாங்க பிரிச்சுடுங்க மேடம், உயிரோடாத இருப்பான். நீ என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் வேணும் வந்து வாழ மாட்டேங்கிறல்ல, சொல்லுங்க. வந்து வாழ்ந்தா தானே வர மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதை நிற்கிறாங்க பாரு, அவங்க தான். ஆரம்பத்துல பிரச்சனை வந்தது அவங்களால தான். நான் எங்கேயா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. நான் எங்கேயோ கிடைக்க, அவங்க எங்கேயோ கிடக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் நான் ஒன்னு சொல்றேன் மேடம், நீங்க நல்ல குடும்பம் கெட்டவதான். பணக்கார மாப்பிள்ள தான் சார் ரைட்டு. நான் வந்து என்னால லட்சக்கணக்கு கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடையாது மேடம். என் புருஷன் இல்ல, பெரிய பிள்ளை இறந்துட்டான், சின்ன பையன் பிகாம் படிக்கிறான்,
இன்னும் 2 வருஷம் படிக்கணும். ஒரு பையன் மெக்கானிக் வேலை செய்கிறான். இது வச்சு தான் நான் வீட்டு வேலைக்கு போகிறேன். இது வச்சு தான் அவங்க குழந்தைங்க காப்பாற்றணும். எனக்கு 5 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. வீட்டை கட்டினேன். என் பிள்ளைய நம்பினா வெளிநாட்டுக்கு போனால் இறந்துட்டான். என்னால் செய்கிற சத்து கிடையாது மேடம். எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை கொச்சலை கொடுத்துன்னா செஞ்சீங்க. அவன் தங்கச்சி திட்டினாங்க மேடம். இவங்க கேட்டாங்க மேடம், இன்னும் உங்க அம்மா உங்க லாரில வந்து இறங்கிச்சாங்க. அந்த வார்த்தை கேட்கும் அவங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கேட்டாங்க. அதை பத்தி எல்லாம் வேஸ்ட் மேடம். அதை பத்தி அந்த அம்மா எப்படி வாழ்க்கைக்கு எடுத்து எவ்வளவு நீங்க நல்லவங்க சார், நல்லவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எங்க வீட்டுக்கு தெரியும். ரைட், விசாரிங்க மேடம். நீங்களே விசாரிச்சுக்கோங்க மேடம். நான் இப்ப என்ன பண்ணணும்? நாங்க சேர்ந்து வாழத்தான் சொல்றோம். நாங்க ஒன்னா வாழ மாட்டேன்னு சொல்றோம். அதுக்கு என்ன வழியா அதை மட்டும் பாரு. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்னம்மா? வேணாம் மேடம். என்னம்மா? அப்ப குழந்தைக்கு வழி சொல்லுங்க. விவாகரத்துக்கு பதிவு பண்றியா? அப்ளை பண்றியா? ஓகேம்மா. ஓகே மேடம். அது அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். நீ தாய் பேச்சு கேட்கல. 20,000 30,000 செலவு பண்ணி காரில் கூட்டினு வந்தேன். திருப்பி கட்டி போனாங்க. கெடுத்தவங்க நல்லா இருக்கட்டும். பரவாயில்ல மேடம். நான் நடந்து போய் 4 வருஷம் ஆச்சு. கை குழந்தைய வச்சிருக்கா. நீங்க வேற அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடு, தாலி கொடு, கையெழுத்து போட்டு கொடு. எப்ப மில்லுக்கு போனா பொய் தாமா. நாங்க பொய் தான் பேசுறீங்கம்மா. மதுரைக்காரங்க உண்மைதான். நாங்க தாலி எங்க சொல்லுங்க பாக்கலாம். தாலியை கழட்டி வீட்டுல மேடம் குண்டு எடுத்து போடணும். போய் பேசாத. கால மெட்டி போறதுக்கு விதிக்கிட்டே நான் எடுத்து போட்டேன். குண்டு எடுத்து நான் போட்டேன். அரைக்கிறாம போய் பேச நான் என் கண்ணார பார்த்தேன். எதுவுமே பேசலாம். அவங்க பேசுறத கேளுங்க. என்னன்னா பேச எங்களுக்கு வேணாம் மேடம். என்னால முடியாது. பொண்ணு கஷ்டப்பட்டு என்னால பாத்துக்க முடியாது. கோர்ட்ல பாத்துங்க. குழந்தை என்ன பண்ணணும் அங்க. சரி மேடம், கோர்ட்டு முடிவு பண்ணுங்க. சின்ன பசங்களோட வாழ்க்கை இப்படி கெட்டு போறதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி அவசரப்பட்டு 13 வயசுல போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால புருஷனோட வாழ முடியாது, போகவே மாட்டேன்னு சொல்றேன். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான வயசு கூட ஆகல, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னென்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு. கையில ஒரு கை குழந்தை வேற. என்ன சொல்றதுன்னே தெரியல. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.